الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كان رسول الله صلى الله عليه وسلم إذا خطب يقول أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وفي رواية كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுடைய புனிதமான வீட்டில் இஅ்திகாஃப் நியத்தோடு இருந்து அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை ஒரு முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நான் ஆரம்பத்தில் ஓட்டின குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த குர்ஆன் ஆயத் எப்ப இறங்குதுன்னா மக்கா வெற்றி ஏற்படும். இஸ்லாம் வெற்றி அடைந்தது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள். 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள். இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், அல்-யௌம இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே நாயகமே, இந்த மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்கா வெற்றியோடு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை மொத்தமா பூர்த்தி செஞ்சு தந்தாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட ஃபத்வால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபத்வால சொல்லுவாங்களா, அம்மா பஅத், பயன்ல கேட்டுட்டீங்களே, சத்தம் கூட இருக்குதா, கிளியரா கேட்குதா? இப்ப ஃபத்வால ஹஜ்ரத் வந்து பயான் பண்ணிட்டு அம்மா பாத் என்று சொல்லுவாரே, அப்ப ரசூலுல்லாஹ் அம்மா பாத் என்று சொல்லி போட்டு அதுக்கு ஒரு சொல்லுவாங்களாம், நிச்சயமாக ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், சொல்களில் மிக சிறந்த சொல் குர்ஆன், கிதாபுல்லாஹ். அது மட்டும் இல்ல, அதே போல வகைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு, நேர்வழியில ஆக சிறந்தது எதை ரசூலுல்லாஹ் காட்டினாங்களோ அதுதான். அது மட்டும் இல்ல, وشر الأمور محدثاتها,
மார்க்கத்தில் கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? மார்க்கத்தில் கெட்ட விஷயம் ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயங்களை செய்யறன்னு சொன்னாங்க. இது சரியான ஹதீஸ். சொன்னாங்க வகுல்லு பித்அத்தின் ضلالة. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே வழிகேடு. இந்த ஹதீஸ நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா? எதை கேட்டாலும் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களா, அப்ப அது பிதஅத், இது பிதஅத், அது பிதஅத் போறோம். சில பேர் ஒஹேந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போற சொல்லுவாங்களே, வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை, முடிய வளங்கடாண்டா மாஷாஅல்லாஹ் உங்களோட ஊர்ல கண்டுபடல, சில ஊர்ல கிறுக்கன்மாய் வளர்த்து வச்சுப்பாங்க. வெட்டுங்கடாண்டா தாருக்கு மாருக்கு வெட்டி வச்சுப்பாங்க. இது மாதிரி. ஆனா இந்த ஹதீஸுடைய விளக்கம் எப்படின்னு கேட்டா, துன்யாவுடைய விஷயம் இல்லை. பஸ்ல போறப்ப நாங்கெல்லாம் ஒட்டகத்துல தான் போக வழியாகும். கொழும்புல இருந்து ஜம்மாத் வரக்குள்ள ஒட்டகத்துல வர வழியாகும். மார்க்க விஷயத்துல தான் அது. உலக விஷயத்துல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்போ ஒரு மனிதன் மார்க்கமாக ஒரு வழிபாடாக செய்கின்றானோ அதை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று அது நல்லதாக இருந்தால் செய்யணும். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் எழுதிக்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் குர்ஆன் எழுதல, ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க எழுதுறாண்டா இன்றைக்கு ஒன்றும் கிடைச்சிக்காது. அபூபக்கர் சித்திக் அந்த காலத்துல கவலைப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்துல முழு குர்ஆனும் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல செய்யலதான், பிறகு செஞ்சாங்க. நல்ல விஷயம் செய்யலாம், நல்ல விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்துல மஸ்ஜித் நபவியில கீழே காப்பட்டு இல்ல, வெறும் மண், மேல ஓலை, மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடிச்சா வெயில் படும். இன்றைக்கு ஹரம்ல உலகத்தில் ஆகப்பெரிய ஏர் கண்டிஷன் இருக்கிற ஹரம்ல தான். கூடாதா என்று கேட்டால் கூடாது என்று பொருள் அல்ல. கிளியர் இல்லாம கூடாது என்று பொருள் அல்ல, அதெல்லாம் செய்யலும். மார்க்கத்தில் நல்ல விஷயம் ஒன்று செய்யலாம். ஆனா மார்க்கத்தில் கெட்ட விடயங்களை செய்ய முடியாது. அப்ப கெட்ட விஷயம் என்றா என்ன? மார்க்கத்தில் இல்லாத கெட்ட பிதஅத்தான விஷயம் என்றா என்னண்டா, நாங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஷிர்க்கு கலக்காம இருக்கணும், பாவத்தோட கலக்காம இருக்கணும், ஹராத்தோட கலக்காம இருக்கணும். ஷிர்க்கு கலக்காம இருக்கிறது என்ன? பிற மத வழிபாடுகளுடன், பிற மத வழிபாடுகளுடன் அதாவது தஷ்பீஹ் ஒப்பானதாக இருக்கக்கூடாது. விளங்குதா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நான் ஏன் இவ்வளவு கிளியரா சொல்லுறேன்டா, எப்ப எங்கட ஒரு செயல்பாடு பிற மத சம்பிரதாயத்தோட ஒப்பாகுதோ, பிற கடவுள் வழிபாடுகளுடன் ஒப்பாகுதோ, பிற வணக்க வழிபாடுகளுடன் ஒப்பாகுதோ, அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குல்லு பிதாத்தின் ضلالة, அந்த வழிபாடுகள் அனைத்தும் வழிகேடுதான். மனுஷரெல்லாம் அது நல்லவென்றாலும் சரிதான், எல்லாரும் நல்லவென்றாங்க, மார்க்கத்துக்கு முரண்பாடாக இருந்தால் அது வழிகேடுதான். எப்போ ஒரு மனுஷன் வணக்க வழிபாடுகளோட, எப்ப ஒரு மனுஷன் வணக்க வழிபாடுகளோட பாவங்கள் கலக்குமோ, அது அவனை
அழிவுல கொண்டு போய் சேர்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. லேசா எங்களுக்கு விளங்குறேன்டா, ஒரு கல்யாணம் செய்யறோம். கல்யாணம் ஒன்று செய்யும் பொழுது சுன்னத்தான முறையில செய்யறது தான் சிறந்தது. சரியப்பா, எனக்கு சுன்னத்தான முறையில செஞ்சு கொள்ளல, பாவம் இல்லாம சரி செய்யணும் குறைஞ்சது. நான் சொல்ற விளங்குதா? சுன்னத்தான முறையில கல்யாணம் செய்ய கிடைக்கல, ஹராம் இல்லாம சரி செய்யணும். ஒரு மனிதன் கல்யாணத்தை சுன்னத்தான முறையில செய்யல, பரவாயில்ல, நன்மை இல்லை. ஆனா ஹராத்மான முறையில செஞ்சுட்டாண்டா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் வைக்காது. இன்னும் லேசா சொல்றேன்டா, ஒரு நிக்கா நடக்குது, சஜாலுஹா ஃபில் மசாஜித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட நிக்கா அக்குது எழுதுறத பள்ளியில வச்சுக்கோங்க. இப்ப நாங்க ஹோல் எடுக்கிறோம், பள்ளி வசதி போதா, இல்லாட்டி சின்ன செய்யறோம் என்றா பரவாயில்ல, நீங்க வீட்டுல செஞ்சு கொள்ளலாம், பரவாயில்லை. ஆனா எப்ப உங்களோட கல்யாணத்துல பாட்டும் கூத்தும் கும்மாளமும் போட்டீங்களோ அந்த கல்யாணத்துல பாதிக்கப்படுகிறது அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். அது உங்களைய கூட பேசு பதுவால சேர்த்துடும், லானத்துல சேர்த்துடும். சொல்ற விலங்குது என்ன? இதைத்தான் நாங்க பார்க்கோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதுல இன்றைக்கு சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு நோய் தான், இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு டேன்னு வந்துடப்படாது. டே என்று வந்துட்டா, குறிப்பா வாலிபர்கள், பொம்பளை பிள்ளை வந்துக்கிறாங்களா, வாலிபர்கள் ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளை இறங்கினோம் கச்சையை கேட்டுட்டு கொண்டாடுறதுக்கு வேலண்டைன் டே, பர்த்டே, டெடி டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, நிறைய லிஸ்ட போட்டுட்டு போகலாம். ரோஸ் டே, பெஸ்ட் டே, ஏதாவது ஒரு டே என்று போட்டுட்டா அப்படி சந்தோஷம். ஆன்லைன் பிசினஸ் காரங்களுக்கு தானே, நான் கம்பெனியோட பேரை செல்லல, சொல்லுவானே, கேட்கிறவன் கேனையனாயிந்தா ஹெலிகாப்டர் ஓட்டுறது எரும மாடுன்னு சொல்லுவானா. இவனுக்கு விளங்குறல்ல, கேட்கிறவன் கேனையனாயிந்தா ஹெலிகாப்டர் ஓட்டுறது யாரு மச்சான்டா எரும மாடுன்னு சொல்லுவானா. ஆன்லைன் பிசினஸ் பண்றவனுக்கு நல்லா தெரியும் கேனையன் கொஞ்சம் இருக்கிறான். நேரத்தோட அட்வான்ஸ்மெண்ட் போட்டுவானோ, ஆஃபர், வேலண்டைன் டே ஆஃபர், ரோஸ் டே ஆஃபர், டெடி டே ஆஃபர், ஆஃபர் என்ன சரி ஹார்டு பாக்குற மச்சான் ஆஃபர் போட்டிக்கிற, இந்த என்ன டேயாம், என்னமோ ஒரு டே ஆண்டா. கொஞ்சம் வாட்ஸ்அப்ல பாக்குற மற்ற கிறுக்கன்கள் ஸ்டேட்டஸ் போட்டிக்கிறான் உண்டு, 4 பேர் போட்டுட்டா இவருக்கு காந்துற பூஸ்ட் ஆகுற, அடியே எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுடி. அப்ப நாங்களும் அதை கொண்டாடி ஒரு ஸ்டேட்டஸ போட்டா தான் திண்டுட்டு தண்ணி குடிச்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ரெஸ்ட் ஆகுது. இது ஆன்லைன் பிசினஸ் செய்யறவங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சிஸ்டம். இது நியாயமா சேல் ஆகுது, நியாயமா சேல். வேலண்டைன் டேஸ் வந்தா அந்த ரோசாப்பூ ஓணமா, கார்டு ஓணமா, அதுக்கு ஓணமன் என்னென்ன ஐட்டம் தெரியுமா? நீங்க என்ன உண்மையை சொல்லுங்கன்னு தானே கூப்பிட்டுக்கிறீங்க. யாரும் கோச்சி கொள்ளவானம், யாரும் கோச்சி கொள்ளவானம், சொல்றது எங்கட கடமை. இந்த ஃபேன்சி கடைகள்ல இந்த லவர்ஸ் டேக்கு எல்லாம் இந்த ஓர்னமெண்ட்ஸ் விற்கிற கடைக்காரவங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. நீங்க யாராவது விருப்பமா பெண்கள் வந்திருந்தா உங்களோட கணவன்மார்கள் கடைகளோ ஸ்டோலோ ஆன்லைன் பிசினஸோ வேலண்டைன் டேஸுடைய சாமனம் விற்கிறேன்டா உங்களோட கணவன்மார்ட்ட சொல்லுங்க, உங்களோட வாப்பமார்ட்ட சொல்லுங்க. இந்த சபையில கேட்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க பிராங்கா பேசுவோம் இல்லையா, அது பயான் இல்லை. யாராவது ஒரு வாப்பா விரும்புவீங்களா காதலர் தினத்துல ஏந்த மவள் எவனாவது ஒரு புறம்போக்குக்கு ரோசா பூ கொடுக்கறத யாராவது விரும்புவீங்களா?
எங்கேயோ போற ஒரு ரஷ்யாதுக்காரன் ஏந்த மகளுக்கு காதலர் தினத்துக்கு ஒரு கார்டு கொடுக்கறத யாராவது வாப்பா விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம் தானே. யாராவது விரும்புமா பாய்? விரும்ப மாட்டோம். அப்ப ஏந்த கடையில இன்னொரு கொமர் புள்ள நாசமா போறதுக்கு காடையும் ரோசா பூவையும் ஓர்னமெண்ட்ஸ விக்கிறோம். யாரோ ஒரு இளந்தாரி பொடியை கூட பார்த்து இன்னொரு உம்மா பாப்பா கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்த பொம்புல பிள்ளைய கூட பேத்து காதலர் தினத்துக்கு கொடுக்கறதுக்கு 10-20 ரூபா லாபத்துக்கு ஓர்னமெண்ட்ஸ விக்கிறோம் என்றா எங்க ஹியூமனிட்டி, எங்க மனுஷத்தன்மை? சொன்னாங்க. மனசாட்ச தொட்டு கேளு பாருங்க. ஒரு சாபை கேட்டாங்க, நபியே நாயகமே, பாவம் என்றால் என்ன? மகா கபி சத்ரிக், பாவம் என்றால் என்ன? ரசூலா சொன்னாங்க, உன்னோட மனசு குறுக்குமே, அதுதான் பாவம் என்றாங்க. எங்கட பாசையில மாமா வேலை செய்யற, மாமா வேலை செய்யற என்னது? கூட்டி கொடுக்கிற. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க தெரியாம விக்கிறோம். நான் இது உங்களோட ஊர்ல மட்டும் இல்ல, இதே சப்ஜெக்ட கண்டி லைன் பள்ளியிலையும் பேசியிருக்கிறேன், கட்டுக்கோட்ட ஜும்மா பள்ளியிலையும் பேசியிருக்கிறேன், எல்லா பிரபல்யமான பஜார்களையும் போய் பேசியிருக்கிறேன். நான் ஆக அஹக் மிக தகுதியான பஜார் உங்களோட ஒரு இடம். தண்ணி 100 முஸ்லீம்கள். அதனால சொல்றது உலமாக்கள பொறுப்பு, கோச்சு கொள்வானம். நான் சொல்றது சரியா இல்லையா? உங்களோட மனசாட்ச தொட்டு கேளுங்களேன். நான் ரிப்பீட் பண்றேன். ஏந்த பிள்ளைக்கு யாராவது ஒருத்தன், நாங்க பொம்பளை பிள்ளை, நாங்களும் பொம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறவங்க தான். இது இளந்தாரி பிள்ளைகளுக்கு சின்னதுக்கு என்ன இல்லைன்னா விளங்கும். பொம்பளை புள்ளையில பெற்று வளர்த்த வாப்ப மாதிரி யோசிங்க. நாங்க எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்க்கிறோம் இல்லையா? பொம்பளை புள்ளையில அங்கல போவாத, இங்கல போவாத, வெளியே போவாத, பறந்த போடு, அதை போடு, இதை போடு, எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். எங்கேயாவது போற கழுத்தரையனொத்தன் காதல் கீதல் என்ற பேர்ல அந்த புள்ளையோட தொடர்பாவினா எங்கட லட்சியம் என்ன? எங்கட புள்ளையோட மானம் என்ன? எங்கட பொண்டாட்டியோட மறுவாதி என்ன? இன்னைக்கு சின்ன பின்னமாவதா இல்லையா? இதுக்கு நாங்க காரணமாயிடப்படாது. கொஞ்சம் அத சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நான் விஷயத்துக்கு சார், இப்படி பல தினங்கள் கொண்டாடப்படுது. இதுல கவலையான செய்தி தான், மாஸ்டர்மார், சில ஹஜ்ரத்மார், படிச்சவங்க, படிக்காதவங்க, பணக்காரவங்க, ஏழைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றை கொண்டாடுற. எப்படி தெரியுமா? தப்லீக்ல போறவங்க, தௌஹீதுல இருக்கிறவங்க, தரீக்கத்தில் இருக்கிறவங்க, ஜமாத்தே இஸ்லாமியில இருக்கிறவங்க, இப்படி கொள்கை வேற்றுமை இல்லாம கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம் என்ன தெரியுமா? ஹேப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் பர்த்டே ஹராமா ஹலாலான்னு சொல்லல. நான் இதோடைய யதார்த்தத்தை உங்களை முன்னால முன்வைக்கிறேன். நீங்க முடிவு செய்யுங்க, நாங்க கொண்டாடுறது நல்லமா சரியில்லையாண்டு. நாங்க யாரும் பர்த்டேய அமல் இபாதத்தா கொண்டாடுறது இல்லை. பர்த்டேய கொண்டாடுறது உம்மமார் கொண்டாடுறது புள்ள பாவம் இல்லையா? சில பேர் கொண்டாடுறது மைனிட பிள்ளைக்கும் கொண்டாடினாங்க. எங்கட நானோட பொண்டாட்டி அவன் கொண்டாடினா, எங்கட மூத்த தாத்தாவும் கொண்டாடினா. நான் கொண்டாட்டிய கொண்டாடலண்டா என்ன நினைப்பாங்க? சரி, மதிக்க மாட்டாங்களே. ஃபேமிலி வாட்ஸ்அப்ல சில கிழடுகளுக்கு ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் போட்டா தான் மனசுக்கு சந்தோஷம். இளந்தாரி பிள்ளைகள் கொண்டாடுறது அதை எங்கேயாவது பிக் பண்றதுக்கு அது வேற. ஆம்பளை பிள்ளைகள் கொண்டாடுறது அதை எங்கேயாவது வேற நோக்கத்துல கொண்டாடு. பொம்பளை பிள்ளைகள் கொண்டாடுறது இன்றைக்கு ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி.
எல்லாரும் சும்மா தான் கொண்டாடுறோம், பரலா கொண்டாடல. ஆனா இந்த பர்த்டே கொண்டாட்டம் நீங்க முடிவு செய்யுங்க, இத நாங்க எதுல சேர்க்கிறேன். ஒரு வரலாறு குறிப்ப சொல்லுறேன். பாகானிசம் என்று ஒரு கொள்கை இருந்துச்சு. பாகானிஸ்ட் என்றது சுமார் 7000 வருஷத்துக்கு முன்னால ஈஜிப்ட், ரோம், கிரீக் போன்ற சாம்ராஜ்யங்கள் இருக்குது. ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம் நாங்க படிக்கிறோமே, சிவிலைசேஷன். இந்த மக்கள்ல பழைய ஆட்களுக்கு 7000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்களுக்கு பாகான் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிக் கொள்றேன், நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க. நான் இது ஜமாத்துல வந்த பயணம், எனவே எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் கோர்த்துட்டு வந்தேன். என்னோட புக்ஸ் பேர் ஒன்று ஞாபகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எங்க வந்தேன்னு சில சந்தேகம் வருமே, தாராளமா கேளுங்க. ஜமாத் முடிஞ்சு போயிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? இப்ப இந்த பாகான் எனக்கூடிய இந்த புராண என்சையன்ட் சிவிலைசேஷன், புராண என்ன சொல்றது, என்ன சிவிலைசேஷன் என்றா இந்த நாகரீகம், புராண நாகரீகத்துல வாழ்ந்த மக்கள், இவங்களுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இஜிப்சியன் சிவிலைசேஷன், ஈஜிப்ட் சிவிலைசேஷன், எகிப்திய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பெரிய பெரிய கடவுள்கள் இருக்கும். ஹோரோஸ், சேத், நெப்தமி, இப்படி நிறைய கடவுள்கள் இருக்கும். அவங்களோட நம்பிக்கை கடவுள் எல்லாம் பெருசா இருப்பாங்க, மனுஷர் எல்லாம் சின்னையா இருப்பாங்க. மனுஷன் உடம்புல ரத்தம் ஓடுற போது கடவுளோட உடம்புல தங்கம் ஓடும். நாங்க இன்னொரு மதத்தை பழிக்க கூடாது, அவங்களோட நம்பிக்கை. இது எகிப்திய சாம்ராஜ்யத்துடைய பாகான்கள். ரோமர்களுடைய பாகானிஸ்கள், ரோமன் பாகான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட கடவுள்ல கணவன், மனைவி, புள்ள, குட்டி எல்லாம் இருக்கும். நாங்க கொண்டாடுற நிறைய எங்களுக்கு மாத்தங்கள் பேர் வச்சிருக்கிறேன். இதுல இந்த மாத், நெப்டியூன், இது மாதிரி பல பெயர்கள் இந்த கடவுள்களோட பெயர் தான். ஜூன் மாசம் சொல்றேன், ஜூன். அதே போல மாஸ், நெப்டியூன், இது மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்குது. அதுதான் எங்களோட இங்கிலீஷ்ல புழக்கத்துல வந்திருக்குது. இது இல்லாம கிரேக்க நாகரீகம் இருந்துச்சு. வரலாறு சொல்றேன் நினைக்காங்க, நான் மேல இந்த வாரன் பின்னுக்கு வரக்குள்ள ஏன் சொல்றேன் விளங்கும். கிரேக்க நாகரீகத்துல அதுலயும் நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. அதுல நிறைய காடிஸ், பெண் கடவுள்கள் தான் இருந்தாங்க. அப்ப அந்த பெண் கடவுள்ல ஒரு அழகான ஒரு கடவுள் இருந்தா. எல்லாம் இளந்தாரி பொடிமா கொஞ்சம் நல்லா கேட்கிற அழகான கடவுள் என்ன கொள்ள காலம் அப்படி இல்லையா? ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கும் பார்த்து 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 வாழை மரத்துக்கு சல்வார் போட்டு வச்சாலும் பைக்கை நிப்பாட்டி பார்த்துட்டு போ. சரி, இப்போ ஒரு அழகான ஒரு கடவுள் இருந்தா. எகிப்திய சாம்ராஜ்யம் என்னது சிவிலைசேஷன், ஈஜிப்ட் சிவிலைசேஷன் ஒரு அழகான கடவுள். இப்ப அவ அந்த மதத்தவர்கள் நம்பக்கூடிய ஒரு கடவுள் ஐசிஸ் எனக்கூடிய ஒரு கடவுள். கிரேக்க தெய்வங்கள்ல ஒரு அழகான ஒரு கடவுள் இருப்பா. நீங்க சில சிலைகள் பார்த்திருப்பீங்க, ஓவியங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு கட்ட கவுன் எடுத்து கையில வில் ஒன்று வச்சு கிட்ட மான் ஒன்று இருக்கும், ஒரு பௌர்ணமி நிலவுக்கு ஓட பின்னுக்கு இருக்கும், ஒரு அம்பொண்டு வச்சு கொண்டு இருப்பார். இந்த கடவுளுக்கு பேர் அர்த்தமி, ARTHEMI, ARTHEMI, அர்த்தமி. She is a goddess of Luna. அவருக்கு என்னது சொல்றது? சந்திர கடவுள்.
சந்திர கடவுள். நான் கொஞ்சம் படிச்ச மட்டத்திலே போறேன், எல்லாத்துக்கும் விளங்குமன்றதுக்காக வேண்டி. அப்ப ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் கொண்டாடுவாங்க தானே. அப்ப இந்த கிரேக்க பாகானியர்கள் இந்த சந்திர கடவுளை எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொன்னால், பௌர்ணமி நிலவன்று. என்ன இன்றைக்கு அமாவாசைங்களே, அப்ப இன்றைக்கு சந்திரன் இல்லை. இப்ப நாளைக்கு சந்திரன் வரும், புது நிலவு, நிலவு பிறக்கிறது, விளங்குதா? பர்த் ஆஃப் மூன். என்னது, நாங்க தலை போறோமே, இது மாதிரி நிலவு பிறக்கும் தினம். அப்ப மாசத்துல பௌர்ணமி அன்று முடிஞ்சு இரவேல ஒரு பூஜை செய்வாங்க. எதற்காக? அவங்களோட நம்பிக்கை இருந்துச்சு, ஒவ்வொரு மாசமும் the moon will, நான் தமிழ்ல சிறந்தா, ஒவ்வொரு மாசமும் சந்திரன் பிறக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சந்திரன் பிறக்கிறது. எனவே அந்த சந்திரன் பிறந்துடணுமே, இல்லாட்டி நாளைக்கு சந்திரன் வராது என்றதுக்காக வேண்டி அவங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்துல பூஜை செய்வாங்க. யாரு? கிரீக் பாகானியன்ஸ், கிரேக பாகானிய மக்கள். அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க? இப்ப கடவுள் மேல தான் இருக்கிற நிலா, அப்ப எப்படி அவரை பூஜை செய்யற? அப்ப மிருகங்களின் கொழுப்புகளின் மூலமாக மெழுகுவர்த்தி செய்திருந்தார்கள். கேண்டல், மொளத்திரி தானே சொல்றாங்க, மெழுகுத்திரி. 6000-7000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து நீங்க இஜிப்ட்ல ஓவியங்கள் பிரமிட்ல அதுல பாருங்க, மொளத்திரி இருக்கும். இஜிப்ட்ல ஓவியங்கள் 4000 வருஷத்துக்கு முந்தி வரையப்பட்டது தானே, அதுல மொளத்திரி இருக்கும். ஆனா இப்ப செய்யறது வேற. அந்த காலத்துல மிருகங்களோட கொழுப்புல செய்வாங்க, நாங்க லாம்பு பத்த வைக்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வட்ட ஷேப்புக்கு ஒரு கல் ஒன்று எடுப்பாங்க, ஏன்னா ஃபுல் மூன் மாதிரி, ஃபுல் மூன் செஞ்சு அதுல மொளவுத்திரிய பத்த வைப்பாங்க. விளங்குதா? மொளவுத்திரிய பத்த வைப்பாங்க. பத்த வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஃபுல் மூன்ல என்னது அமாவாசையில, ஃபுல் மூனுக்கு முந்தின அமாவாசையில இப்ப நிலவு இல்லை, அப்ப வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. மெழுகு பத்தியில உண்டாக்கி அந்த கடவுளை பூஜை செய்வாங்க. இவங்க நம்பிக்கை இருந்துச்சு, இந்த புகை, மெழுகுவத்தின புகை அப்படியே வானத்துக்கு போறது அந்த கடவுளுக்கு பூஜை. நீங்க பாப்ப சில மதங்கள்ல சாம்பிராணிய பத்த வச்சு அப்படி பிடிப்பாங்க, சூடகத்தை பத்த வச்சு பிடிப்பாங்க, பாத்துக்கிறீங்க தானே? அப்ப அதே மாதிரி அவங்க மெழுகுவத்திய பத்த வச்சு வைப்பாங்க. இந்த அர்த்தமி எனக்கூடிய கிரீக் காடிஸ் ஆஃப் லூனா, சந்திர கடவுளுக்கு தான் வரலாற்று ரீதியாக முதலாக பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதுக்கு முந்தி எங்கேயாவது கொண்டாடி இருந்தால் கொண்டாட நான் பயான வாபஸ் வாங்குறேன். நான் சொல்றேன் 7000 வருஷத்துக்கு முன்னால. படிக்கிற புள்ளைகள் the name of God and goddess of pagans அப்படி நிறைய புக்ஸ் இருக்குது. இப்ப எனக்கு புக் சொல்ல எல்லாம் யாதி இல்லை. திடீரென்று பயம் பண்ண சொன்னதில்லை, இந்த இன்சான் பயம் பண்ண கேட்டார், என்ன செய்ய? நம்ம புத்தகங்களோட பேரை சொல்லாம போறோம். இந்த அர்த்தமி, ARTHEMI அந்த பேர்ல தேடுங்க, அல்லது கிரீக் காடிஸ் ஆஃப் லூனா என்ற பேர்ல தேடுங்க. நான் சொல்ற டீடைல்ஸ் உங்களுக்கு எடுக்கிறேன். அப்ப முதலாக பிறந்த நாள் மெழுகுவர்த்தி வச்சு கொண்டாடப்பட்டது யாருக்கு? ஒரு சாமிக்கு. அவங்க அந்த பர்த்டே கேக்கு தானே என்ன ஷேப்ல செய்யற? பர்த்டே கேக்கு அடிச்சு பாருங்களேன் கூகுள், என்ன ஷேப்புக்கு வரும் பாப்பா? பாக்ஸ் ஷேப்புக்கு வருமா, வட்டம் ஷேப்புக்கு வருமா? வட்ட ஷேப்புக்கு தான் வரும். அன்றைய காலத்துல ஃபுல் மூன், முழு நிலவ, இந்த பௌர்ணமியை குறிப்பதற்காக வேண்டி முழு வட்ட வடிவத்தில் தான் அவங்க கல்லொண்ட வச்சிருந்தாங்க.
நாங்க அப்ப என்னத்தை கொண்டாடுறோம்? அதற்கு பின்னால் வந்த காலத்தில் இது ரோம் கிரேக்கர்கள், நான் சொன்ன 3 சாம்ராஜ்யம் இருக்கின்றது. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், புராண சாம்ராஜ்யம், என்னது நாகரிகங்கள். இப்ப இந்த ஈஜிப்டுக்கு வந்தா ஈஜிப்ட்ல உள்ள மன்னர்களுக்கு பாரோ சொல்லுவாங்க. அரபுல ஃபிரௌன் என்ற ஈஜிப்ட்ல உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மனுஷன் உலகத்துல வாழக்குள்ள நல்லவனா வாழ்ந்தா அடுத்த பிறப்புல கடவுளா பிறப்பான அவங்களோட நம்பிக்கை. மற்றது அவங்களோட ராஜா, எகிப்தியர்களுடைய ராஜா பாரோஸ், அரபுல சொன்னா ஃபிரௌன். இந்த ஃபிரௌன்கள் இடையில ஃபிரௌன் என்றது பேர் இல்ல, பட்டம் சத்தானே. இந்த ஃபிரௌன்கள் யாரெண்டா, எகிப்திய மன்னர்கள் யாரெண்டா, அவங்க மனுஷனும் இல்லையா கடவுளும் இல்லையா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பாலமா. எனவே தான் அன்றைய எகிப்தியர்கள் என்ன செய்வாங்க, ராஜாட்ட போனா முதலாவது சுஜூதுல விழுந்து ராஜாவை வணங்குவாங்க. இது எகிப்திய வரலாறு புத்தகத்தில் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலும். எகிப்தியர்களை பொறுத்தவரையில அவங்களோட ராஜாவும் கடவுள் தான், ஆனா ஒரு சின்ன கடவுள். ஏன்னா அவர் மனுஷனே, அவர் செத்து போனா அடுத்த உலகத்தில் அவர் கடவுளா மாறிடுவார். இது ஒரு நம்பிக்கை. இந்த மூசா நபியோட ஃபிரௌன் கூட திடீரென்று வந்து அனரப்புக்கும் செல்ல, எகிப்தியர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இவன் எங்க கை வச்சு தெரியுமா, ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, எல்லா கடவுளை விட பெருசி நான் தான்டா. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஐக்கல். ஏன் தெரியுமா, ஈஜிப்ட்ல அதுதான் நம்பிக்கை. நான் சொல்ல விளங்குதாப்பா, எகிப்தியர்களுடைய திடீரென்று ஃபிரௌன் வந்து எல்லாரும் என்னைய வணங்குங்க, நான் தான் ராஜா அல்லான்னு சொல்லல, நான் தான் கடவுள் என்றல்ல. ஃபராயினாக்களுடைய வரலாறு எடுத்தா, மூசா நபியோட வரலாறு எடுத்தா, மூசா நபிக்கு முன்னால எகிப்தியர்கள் எதையும் வணங்கினாங்கன்றா எங்கேயுமே ஆதாரம் இல்லை. விளங்குதா? ஏன்னா அவங்க கடவுள் என்று ராஜாவை தான் வணங்கினாங்க. அப்ப இது இல்லாம போறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். கடவுள் வேற மனுஷன் வேறன்ற விளங்கப்படுது விஷயம். விளங்குதா? இப்ப நான் இது எங்கட இஸ்லாமிய வரலாறு. பைபிள்ல ஆல் டெஸ்டமெண்ட்டும் இதே வரலாறு தான் சொல்லுது. பாரோ என்றக்கூடிய மன்னன் அவன் வந்து தன்னை கடவுள் என்று சொன்னான். சரிதானே? இப்ப இந்த பரம்பரையில தான் அந்த எகிப்து மன்னர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ ஒருத்தர் எகிப்திய மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறாரோ, எகிப்தில் அவர் ராஜாவா ஆகிட்டார் என்று சொன்னால் உடனே அந்த அவர் ராஜாவா ஆகின நாள், அவர் அரசராக அவர் ஆகின நாள் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பிறந்த தினமாக கொண்டாடுவார். விஷயம் விளங்குது? எகிப்திய மன்னர்கள் தான் அரசனாக முடிசூட்டிக் கொண்ட தினத்தை, அரசனாக முடிசூட்டிக் கொண்ட தினத்தை தன் பிறந்த நாளாக கொண்டாடுவார்கள். இஸ்லாத்திற்கு வருவோமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயில இருக்கிற நேரம் 2 கைதிகள் வந்தாங்க. நாங்க படிச்சுக்கிறோம் தானே. வந்து சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், பதில் சொல்லுங்களே. சூரா யூசுப்ல படிச்சிருப்பீங்களே. ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன், நான் திராட்சை சார என்ற ராஜாக்கு நான் ஊட்டி விடுற மாதிரி கண்டேன். மற்றவர் சொன்னாரு, என்ற தலையில கழுகு நிக்கிற மாதிரி கண்டேன். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தலையில கழுகு நின்று இருக்கிறாரே, உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். நீங்க 2வது ஆளுக்கு சொன்னாங்க, நீங்க மந்திரி ஆகுவீங்க. விளங்குதா? அப்ப அந்த அடுத்த நாள், அந்த ரிலீஸ் பண்ற நாளைக்கு வருது, அவங்க 2 பேரும் உரிமை விடப்பட்டார்கள் என்று. அது எந்த நாள் என்றத வரலாற்று ஆசிரியர்களும்
அதே போல கிறிஸ்தவ பைபிளுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயும் கிங் ஜோசப்புடைய வரலாறு சொல்லுது. அன்று நான் பைபிள்ல வாரத்துல சுருக்கத்தை சொல்றேன். நான் பைபிள் வசனத்தை சொல்றது பொருத்தம் இல்லை. பைபிள் வசனத்தை நான் சுருக்கமா சொல்றேன். பாரோவின் பிறந்த நாள், பாரோவின் பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் அதுதான் மக்கள் அவர் உரிமை விட்டுறாரு. அந்த நேரத்தில் தான் ஜோசப் அவரை வெளியெடுக்கிறாரு. நான் சொல்ற விலங்குதான். குர்ஆன்ல வரக்கூடிய அந்த சிறை கைதிகளை வெளியில் எடுத்த நாள வரலாறு ரீதியாக பைபிளும் ஏற்றுக்கொள்ளது. அன்றைய மன்னன், எகிப்திய மன்னனுடைய பிறந்த நாள். அது உலகத்தில் இன்றைக்கும் சாத்தியம். ஒவ்வொரு ஜனாதிபதியோட பிறந்த நாளைக்கு, இந்த அரபு நாட்டில் அந்த ராஜமாட்ட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்றேன். அப்ப வரலாறு ரீதியாக இரண்டாவதாக ஆதாரபூர்வமான ஒரு வரலாற்று குறிப்பு தான் எகிப்திய மன்னர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்கள். அது எப்படி பிறந்த நாளாச்சு? அவங்க பிறந்த நாளா? இல்ல, அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள், அதாவது அவர்கள் கடவுள்களாக மாறிய நாள். விளங்குற சொல்றேன். இப்ப முதலாவது பாருங்க, சந்திர கடவுளுக்கான நாள் உலகத்துல முதலாவது பர்த்டே கொண்டாடப்பட்டுச்சு. ரெண்டாவது ஃபராயினாக்கள், எங்கட பார்த்துச்சுன்னா ஃபிரௌன்கள் தான் முடிச்சூடிக்கொண்டு கடவுளாக மாறிய நாளை பிறந்த நாளாக கொண்டாடினார்கள். நான் வரலாறு ரீதியா வரேன். அதுக்கு பிறகு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால நவயுகம், கலியுகம், திரேதா யுகம் என்றுவாங்க. BC 4000 years ago. கிமு 4000 வருஷங்களுக்கு முன்னால, சாரி 3000 வருடங்களுக்கு முன்னால, அந்த ராமர் வாழ்ந்த காலம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்துக்களை பொறுத்த வரையில கிருஷ்ணா என்ற ஒரு கடவுள் இருக்கிறார். கடவுள் கிருஷ்ணா எனக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்காக வேண்டி ஜன்மாஷ்டமி என்ற ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவாங்க. அது கிருஷ்ணன் பிறந்த நாள். நவராத்திரி, சிவராத்திரி என்று கொண்டாடுவாங்க. அந்த நவராத்திரிக்கு துர்கை எனக்கூடிய கடவுள் வெற்றி பெற்ற நாள் என்றும் இருக்குது. இன்னொரு அவங்களோட வரலாற்று குறிப்பில் அந்த துர்கை பிறந்த நாள் என்றும் இருக்குது. சிவராத்திரி, லார்ட் சிவா, சிவா எனக்கூடிய இந்து கடவுள், அவருக்கு ஒரு 4 காரணங்களை சொல்லுவாங்க அதுக்காக கொண்டாடப்பட்டது என்று. அந்த 5வது ஒரு காரணம் லார்ட் சிவாவுடைய பர்த்டே, பிறந்த நாள் என்றும் இருக்குது. அப்ப இந்தியன் சிவிலைசேஷன்லையும் பர்த்டே யாருக்கு கொண்டாடினாங்க? யாருக்கு வாப்பா கொண்டாடினாங்க? கடவுள்களுக்கு கொண்டாடப்பட்டது. அதுக்கு இன்னும் கீழே வரும். BC 50 years ago லார்ட் புத்தா, புத்த பெருமாள் பிறந்த நாள் வெசாக் கொண்டாடுறோம். வெசாக் கொண்டாடுறாங்களே, இந்த வெசாக் கொண்டாட்டம் எந்த நாள்? புத்தர் பிறந்த நாளும் அவர் புத்தராக அவதரித்த நாளும். கிறிஸ்துமஸ் அதுக்கு பிறகு இன்னும் கீழே வரும். BC 2000 years, BC 64, கிமு 64 ஜீசஸ் பிறக்கிறாரு. 64 அலெக்சாண்டர், 32 காலப்பகுதியில் ஜீசஸ் பிறக்கிறாரு. அந்த ஜீசஸுடைய பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். இப்ப ஒவ்வொரு மதத்திலையும் அவர்கள் கடவுள்கள் பிறந்த நாளை தான் பர்த்டேயாக கொண்டாடப்படுது. நான் சொன்ன இது எல்லாமே முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. அதான் நான் மேல் மட்டத்தில் எல்லாத்தையும் 100 கணக்கில் கொட்டி விடலாம். ஆக மேல் மட்டத்தில் செல்றேன், முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. இப்ப பர்த்டே கொண்டாடுற உங்கள்கிட்ட கேட்கிற, நீங்க நான் கடவுளா? அப்ப இது எதுல சேர்க்கிற? நீங்க எதுல சேர்க்கிற?
நான் இப்ப கேட்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு, மகள் இங்க வாங்கம்மா, உங்களுக்கு ஃபங்க்ஷன் உண்டு வைப்பம்மா. எப்ப? அபூஜஹல் பிறந்த நாளைக்கு. உங்கள்கிட்ட கேட்டா, நீ என்ன பசனான வசதி அழகான போட்டிய நல்லா இருக்கிறடா, வசதி வாய்ப்பு நீக்குதானே, ஃபிரௌன் பிறந்த நாளைக்கு கூட பாட்டி ஒன்று வைப்பம்மா என்ற நான் ஃபிரௌன் தானே கேட்பேன். ஓடா நீ ஃபிரௌன் தான், ஃபிரௌன் கொண்டாடின நாளை தான் கொண்டாடுற, நீ ஃபிரௌன் கொண்டாடின நாளை தான் கொண்டாடுறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நீங்க முடிவு செய்யுங்க. உடனே கேட்பாம மீளாண்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அது நீங்க வச்ச பேர், ப்ரொஃபட் முஹம்மது பர்த்டே என்று. நாங்க வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் என்று நாங்க வைத்தாலும் அது ஞாபகார்த்த தினமாக கொண்டாடப்பட்டது. எது போன்று? ஆஷுரா தினத்தை போன்று. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வராங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு தான் தப்பின நாள். அப்படியா? நாங்கத்தானே கொண்டாட தகுதி. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் வார வருஷம் இந்த 2 நோம்பு பிடிப்பேன். அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் இருக்கல. இன்னொரு ஹதீஸ் வருது, ஆஷுராவுடைய தினத்தில் உங்களோட குடும்பத்துக்கு உணவளியுங்கள். மூசா நபியோட பிறந்த நாள் இல்ல, அது அல்லாஹ் பாதுகாத்த நாள். அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் மட்டும் இல்ல, மௌத்தா போன நாளும் தான். ரசூலுல்லாஹ் மீலாத் விழான்னு சொல்றேன் தானே, பிறந்த நாள் மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாளும் தான். மற்றது வரலாறு ரீதியாக எங்கேயுமே ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உடல்ல. அன்றைய நாள் ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டுச்சு, அவர்களுடைய பிறப்பு பேசப்பட்டுச்சு, அவர்களுடைய வளர்ந்தது பேசப்பட்டுச்சு, அவருடைய தியாகம் பேசப்பட்டுச்சு, நுபுவத் பேசப்பட்டுச்சு. அன்னாரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாளாக ஆக்கி கொண்டார்கள். உங்களை பத்தி என்னத்த பேச? நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறீங்களா? என்னத்த பேச? தாரு நான் ஊர்வல சொல்லிக்கொள்ள பயம். உதாரணத்துக்கு வைங்கள, என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த ஒன்னாங்குறிச்சியா அப்படியா சொல்லுவீங்க? ரைட், ஒன்னாங்குறிச்சி மஹல்லா இல்ல ஜும்மா பள்ளி மஹல்லால அவருக்கு பர்த்டேயா? யார் அவர்? பிஞ்ச கழுத்தனோட இப்பாரு, 4 கலர்ல பெனியம் போட்டிப்பாரு, பைத்தியகாரமாய் கொண்டே வச்சிப்பாரு, குந்தினா கழுத்துல பின்னால காவாசி விளங்கும், தாடிய முக்காவாசி வலிச்சிருப்பாரு, தாத்தட கிரீம கலவெட்டி இவர் பூசுவாரு. அப்படிதான் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று நாங்க வெற்றி கொண்டோம். நான் சொல்ற விளங்குதா? அதை போட்டு இல்ல சொருவான. அதுல சில பேர் ஹேப்பி பர்த்டே யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க, கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி ஹேப்பி பர்த்டே யார் ரசூலுல்லாஹ் கேக் எல்லாம் வெட்டினாங்க. அப்படி கூட அன்றைய காலம் முதல் காலமாக நல்லோர்கள் நாதாக்கள் அவர்களுடைய ஞாபகார்த்தங்கள் சொல்லப்படும். அது யாரும் அவங்களோட பர்த்டே நாள் இல்ல. ஷாவுல் மீரான் நாயம் பிறந்த நாள் என்று சொல்ல போறா, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பிறந்த நாள் என்று சொல்றா இல்ல. ஏதோ ஒரு நாளை வச்சு அன்றைய தினத்தில் அன்னார்களை பற்றி அவர்கள் சேவைகள் பேசப்பட்டது. அதுக்கு தாராளமா விடமேக்கு. வெட்டிங் டே கொண்டாடுறீங்களா? தாராளமா விடமேக்கு. கடையொன்று ஓப்பனிங்கா? தாராளமா கொண்டாடுங்க. உங்களோட கெட் டுகெதரா ஹராம் இல்லாம கொண்டாடுங்க. ஓவிய மீட்டினா தாராளமா கொண்டாடுங்க. எல்லா கொண்டாட்டமும் ஹராம் இல்லாம கொண்டாடலாம், பர்த்டேய தவிர. ஏன் தெரியுமா? பர்த்டே மட்டும்தான் கடவுள்களுக்கு படையிட்ட நாள். நான் சொல்ற டிஃபரன்ஸ் விளக்குதா உங்களுக்கு? அப்ப கல்யாணம் கொண்டாடுறதானே, கந்திரி ஓதுறதானே, மீலாத் விழா ஓதுறதானே, ஊடு புதிய போனதுக்கு ஓடுறேன், பள்ளி ஓப்பன் கே விழா வைக்கிறாங்களே, எல்லா விழாவும் வைக்கலாம் ஹராம் இல்லாம. பர்த்டே ஹராம் இல்லாம வச்சாலும் ஹராம் தான். சில பொம்பளை இப்படி சொல்ற, நாங்க பர்த்டே ஒன்னும் கொண்டாடுற இல்லம்மா, அந்த யஹூதி நசரானியத்தை நாங்க செய்யறல்ல. புள்ளேட ஆசைக்கு ஒரு புதிய உடுப்பு எடுத்து எல்லா புள்ளையும் கொண்டாடுற, ஒரு கேக்க வெட்டி கொடுக்கிற, அது நாய் பெட்டையில அடி துணி என்ன நுனி துண்டு என்ன. நாங்க இன்னைக்கு சொல்றோம்
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, அட்வான்ஸ் ஆயிட்டே போற சமூகம். பர்த்டேக்கு பள்ளியில சாப்பாடு கொடுக்கிற ஒரு கூட்டம் பர்த்டேக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்யறான். பிஸ்மி சொல்லி சாராயம் குடிக்கிற மாதிரி. நீங்க முடிவு செய்யுங்க. நீங்க ஒரு வரலாற்று குறிப்பு கொண்டு வாங்க. இம்ரான் ஹசன் சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு நபியோ ஒரு சஹாபியோ ஒரு இறைநேசரோ பிறந்த நாள் கொண்டாடுன்னு கொண்டாங்க. எல்லாமே கடவுள்களுக்கு அர்ப்பணித்தது. அதை நாங்க கொண்டாடுறோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க முடிவு செய்ய. ஒவ்வொன்றா கலெக்டர் நான் கொண்டாட்டத்தை சைட்ல வைப்பமே. ஸ்கூல்ல கொண்டாடுறாமே. ஒரு இடத்துல ஒரு வாப்பா செல்றாரு, டீச்சர் புள்ளையோட சந்தோஷத்தை கொண்டாடலாம். வழி நடத்த வேண்டிய டீச்சரை கொண்டாடினா புள்ளையில எப்படி வரும்? புள்ளையோட டாப்பை பார்த்து உதாரணத்து வைங்களே, அப்துல் ரஹ்மான் tomorrow your birthday, okay? Okay teacher, we will celebrate. Okay teacher. அடுத்த நாளைக்கு புள்ள மாமா எந்த பர்த்டேக்கு டீச்சர் சொன்ன புள்ளைக்கு சாக்லேட்டும் காஃபியும் கேக்கும் கொண்டாட்ட மாமா டெடா கிட்ட செல்ல டெடா கிடாமாய் தலையாட்டிட்டு வாங்கி கொடுக்கறதா. கொண்டாந்தா 40 புள்ளைகளுக்கு சாக்லேட், 40 புள்ளைகளுக்கு டாஃபி. இங்க நடக்குதோ தெரியா? நிறைய ஸ்கூல்ல நடக்குது. அடே இல்லாத புள்ளையோண்டு என்ன செய்யற? பொம்பளை பிள்ளைகள டியூஷன் கிளாஸ்ல ஸ்கூல்ல டீச்சர்மா டிஃபரன்ஸ் ஸ்டைலாம். எப்படி? பிள்ளைகள பர்த்டேக்கு எல்லாம் சாக்லேட். கடைசியில பெரிய சாமிக்கு பர்த்டே வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்துல எல்லாத்தையோட பெரிய சாமியில காலத்துல கொண்டுக்கிற மாதிரி டீச்சர்ட பர்த்டே வந்த சரி பிள்ளைகள் பாக்குற டீச்சர்ட பர்த்டேக்கு என்ன செய்யறடி? இது ரெக்கார்டிங் நடக்குது. தனிய வாங்க நான் ஸ்கூல்ல பேரோட சொல்லிடுவோம். நேற்று ஒரு ஜாய்வாதி தனிய வாங்க ஸ்கூல்ல பேரோட சொல்ற ஒரு வாப்பா சொன்னார். அதான் சொல்ல வந்த புள்ள வந்து கேட்டுச்சான், உம்மா 2000 ரூபாவோ 1000 ரூபா சல்லி கேட்டுச்சான். கஷ்டமான ஆட்கள், எனக்கு சல்லி ஞாபகம் இல்லை. ஒரு அமௌண்ட்டை சொல்லி இவ்வளவு சல்லி தாங்கன்னு கேட்டுச்சான். மறுபடியும் நான் இப்படி இருக்கிறேன், வைஃப் இருக்கிறா, புள்ள வந்து கேட்குதான். ஏன்னு கேட்டான், டீச்சருக்கு பர்த்டே. அவங்க உண்மை சொன்னாவா, அதுக்கேண்டி இவ்வளவு சொல்லி இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து டீச்சருக்கு சாரி வாங்க கொடுக்க பாக்குறேன். அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி கேட்டா பாட மாசத்துல என்ன அபகத்தே நான் கேட்கிற சரியா இல்லையா? கிளாஸ்ல 40 புள்ள இருக்குது, வசதியான புள்ள பர்த்டே. ஸ்கூல்ல ஏன் ஒயிட் உடுப்பு வச்சிருக்கிறேன், மதரசாக்கள் ஏன் வெள்ளை உடுப்பு வச்சிருக்கிறேன். முழு உலகத்திலே ஸ்கூல்ல ஒரே யூனிஃபார்ம் இடத்துக்கு. யூரோப்ல கூட சீனியர் ஜூனியர் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரே கலர் தான் உடுப்பு. பெருசாங்க போறதான் சீனியர் செக்ஷனுக்கு தான் வேற உடுப்பு. ஏன் ஸ்கூல்ல வெள்ளை உடுப்பு வச்சிருக்குது? பிள்ளைகளுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. பணக்கார புள்ள ஏழை புள்ள நீக்க கூடாது. எல்லா புள்ளையும் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்? சின்ன புள்ளைகள் தானே, பணக்கார புள்ள நல்லா உடுத்துட்டு வந்துடும், ஏழை புள்ள ஒரு மாதிரியா உடுத்து வந்த பின்னால அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஏழை பிள்ளைகளோட மனத்தோடையும் எங்களுக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு காலப்போக்கில் ஏழை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க கஷ்டப்படும். இதனாலதான் ஸ்கூல்ல முழு உலகத்திலையும் ஒரே யூனிஃபார்ம். யூரோப்ல ஜூனியர் ஆக சின்ன பிள்ளைகளுக்கு கலர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரே மாதிரி, ஹையர் போக்குள்ள மேல போக்குள்ள இஷ்டமானமா எடுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அப்ப இப்படி செய்யற நேரத்தில் ஏன் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி ஷூ? பிள்ளைகிட்ட அந்த எனக்கிட்ட இல்லைன்னு வந்துடும் படாது, எனக்கிட்ட ஈஸின்னு வந்துடும் கூடாது. ஸ்கூல்ல ஒரு புள்ளை பர்த்டே கொண்டாடினா, இது குறிப்பா குமர் புள்ளை, மற்ற பிள்ளைகளுக்கு கௌரவ பிரச்சனை ஆகுது. அடி நாளைக்கு கொண்ட பர்த்டே இல்லையாடி சாக்லேட் கொண்டாடணுமே, இந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போட்டி காய்ச்சல் வந்து போகலாட்டி பிள்ளைகள் எங்கட பார்த்துச்சுன்னா நோண்டி ஆகும்.
இப்ப புள்ளைய நோண்டியாக்கும் என்று உமாவை பிச்சு தின்னுற. நாளைக்கு பர்த்டே. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கடவுள் வழிபாட்டு ஒரு சைட்ல விடுவோம். பர்த்டே எத்தனை மணிக்கு கொண்டாடுறது பாப்பா? விஷ் பண்ற எத்தனை மணிக்கு? சும்மா சொல்லுங்க. 12 மணிக்கு இல்லையா? எவனோட வாப்பா பூசாரியா பேவரத்துதான். ஏன் 12 மணிக்கு பர்த்டே கொண்டாடுற? சில கிறுக்கன்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாமே தூங்காம முடிச்சு கொண்டிருக்கிற. இன்றைக்கு எந்த கூட்டாளி பெருச்சாலியோட பர்த்டே மச்சான், முதலாவது நான் தான் விஷ் பண்ணணும். வெள்ள 12:01 விஷ் பண்ற. இவரும் தூங்காம வௌவாலுக்கு பிறந்தவ மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. அப்துல்லா மெசேஜ் பண்ணான், அவன் நல்ல கூட்டாளி. அப்துல் ரஹ்மான் 12:10 கொஞ்சம் சரியில்லாத கூட்டாளி. ஒத்த வெள்ளத்தான் மெசேஜ் பண்ணினான், இவன் கூட்டாளியில ஆக கேவலமானவன். ஒத்த மெசேஜ் பண்ண இல்ல, இவன் எல்லாம் கூட்டாளியா? நடக்குதா இல்லையா புள்ளை? அதுல குறிப்பா பொம்புல புள்ளை குடும்பத்துல சண்டை பாய். ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் பண்ணி திறந்துட்டு ஒத்திட பிள்ளைக்கு பர்த்டே அவ போடுற, டுடே மை பாபி பர்த்டே. அப்போ ஒருத்தர் போடுவாரு ஹாப்பி பர்த்டே மை பாபி, இன்னொருத்தர் ஹாப்பி பர்த்டே மை சூபி. எனக்குள்ள உண்மை காரி பார்த்துட்டு இருக்கிற எவன் போடாம வைக்கிறான்னு பாப்பமே. எங்கட மைனி தான் போட மாட்டாள், நான் நினைச்சேன் போட மாட்டாள். எங்கட மூத்த தாத்தா போட மாட்டாள், அண்ணா போடல. கண்டா நானோட புள்ளையோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிருந்தா, ஏன் புள்ளையோட பர்த்டேக்கு விஷ் பண்ணல. அது பிறகு ஸ்டேட்டஸ்ல அடிக்கிற, குடும்பங்களை நம்பாதே, நம்பினோர் மோசம் போவார் என்று இவ அடிக்கிற. இன்னைக்கு நிறைய பொம்பளை சண்டை பிடிக்கிறதுல ஸ்டேட்டஸ்ல சும்மா பூசி அடிக்கிற, நனைச்சு அடிக்கிற இல்லண்டேலுமா. 12 மணிக்கு ஏன் பர்த்டே? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்கன்றதான் சொல்றேன். நான் பல தடவைகள் பைபிள் மகாவம்சம் எல்லாம் படிச்சுட்டு நான் பேசுறேன். கிறிஸ்தவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது டீமன்ஸ், என்ன நாங்க சொல்ல செய்தான், டீமன்ஸ் அட்டாக் பண்ணுமா. ஒரு புள்ள பிறந்தா ஷைத்தான் மூடிக்கொள்ளுமா. ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க, புள்ள பிறந்துட்டா விஷ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட பைபிள்ல அந்த சட்டம் இல்லை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸுடைய பிறந்த நாளை பற்றி கூறும் பொழுது ஒரு விஷயம் வரும். நான் பைபிள் வசனம் இல்லாம சுருக்கத்தை சொல்றேன். ஒரு ஆட்டிடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் விழுவதை காண்பார். அப்பொழுது அவருக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், அல்லேலுயா அல்லேலுயா என்று ஒரு சத்தம் கேட்கும். தேவதைகள் அந்த பாடலை பாடினார்கள். என்ன வரும்? அப்ப கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒருவரை வாழ்த்தும் பொழுது இந்த அல்லேலுயா அல்லேலு என்று வாழ்த்துவாங்க. இது அவங்களோட நம்பிக்கை. மேலும் அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, ஷைத்தான் எல்லாம் கண்ணை திறக்கிறது 12 மணிக்கு. எந்த வயசு தாண்டினவங்கள்ட்ட கேட்கிறேன்னு, 50 வயசு தாண்டினவங்க, எனக்கு இப்ப 52 தாண்டினவங்க. அந்த காலத்துல படத்துல எத்தனை மணிக்கு ஹாஜி வார சும்மா செல்லுங்க, 12 மணி அடிச்சது அதுக்கு போட்டான் வார. 12 மணி அடிச்சது தான் போனம் பொட்டிலேருந்து போனம் எழும்புற. இந்த கதை புத்தகங்கள் வரும், நாவல், அதுல வரும் நேரம் 12 மணியான பொழுது என்றக்குள்ள திக்கு திக்கு. அவங்களோட நம்பிக்கை மிட் நைட், அடுத்த நாள் பிறக்கக்கூடிய நேரம். நல்ல விளங்குங்க, அடுத்த நாள் பிறக்க. இன்னைக்கு 1ஆம் தேதி 12 மணி என்றா 12/1 2ஆம் தேதி தானே. அடுத்த நாள் பிறக்கும் பொழுது பர்த் டைம்ல சாத்தான்கள் டீமன்ஸ் படையெடுக்கும். அந்த நேரத்தில் விஷ் பண்ணினால், நன்மாராயம் சொன்னால் அவைகள் விரண்டு ஓடிவிடும். இது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. இதனால தான்
இந்த திரும்பினத்தை நான் சொல்றேன், இந்த வரலாறு ரீதியிலாம் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு போறேன். பர்த்டே எருமேலுக்கு விளங்கவானவன் 12 மணிக்கு கொண்டாங்க. 51வது வருஷம் பிறக்குது. உங்களே சாத்தான்கள் மூடிவிடக் கூடாது என்றதுக்காக உட்கார வச்சு ஹேப்பி பர்த்டே டு யூ, உங்களுக்கு சந்தோஷமான பிறந்த நாள் என்று வாழ்த்துற மொக்கேனுக்கு விளங்கவானமா இது? ஹாஜிம்மா தலையில போட்டுக்கொண்டு ஹாஜியார் தொப்பியோட தாடியோட குட்டிய பர்தாவோட வச்சுக்கொண்டு ஹேப்பி பர்த்டே படிக்கிற செம்புகள் நடக்குதா இல்லை? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப யோசிங்க, இந்த 12 மணிக்கு பர்த்டே கொண்டாடுறது யாருடைய மத சம்பிரதாயம், யாருடைய மைத்தாலஜி, என்ன சொல்றது, நம்பிக்கை, கிறிஸ்தவ சகோதரர்களுடைய நம்பிக்கை. எவ்வளவு பெரிய அநியாயம் அத முஸ்லீம் குடும்பத்துல கொண்டாடுறேன். அதுல பாருங்க, எனக்கு 50 வயசு 52 ஆகிட்டு, வார வருஷம் எனக்கு 52 பிறக்க கொள்ள புத்தி ஜீவி என்ன செய்யணும்? 51 மொளவுத்திரிய பத்த வச்சு சரியா 12 மணிக்கு பத்த வைக்கணும் இல்லையா? வெளிச்சம் வரட்டும். 51வது வருஷமும் வெளிச்சமா வைக்கணும் தானே பத்த வைக்கணும். இவன் என்ன செய்யற, நேரத்தோட பத்த வச்சுட்டு 12 மணிக்கு ஊதி தொலைஞ்சு இருந்தா போ, இருட்டாக்கி விட்டாச்சு. என்னையா உங்களோட 51 வருஷமும் இருந்து போச்சு. உண்மைதான், உண்மைதான். நீங்க முடிவு செய்ய. இந்த கேக் தீத்துற ஸ்டேட்டஸ்ல போடுற இறக்கமான பேரம் பேசியாம் யாரோண்டு போட்டிக்கிற பேஸ்புக்ல உம்மா உம்மம்மா வாப்பம்மா சும்மம்மா சம்மம்மா எல்லாம் சேர்ந்து அவ கொள்ளு பாட்டிக்கு கேக் தீத்துற. அந்த கிழடு பல்லில்லாத வாயால எதை ஊதுற, மொளவுத்திரிய ஊதுற. ஊத ஊத ஊதி பண்றோம் இல்ல. சாவ போற வர பர்த்டே தேவையா? ஏன்னா உம்மோட இறக்கமா ஈக்கிற குடும்பமாம். வயசானியையும் கடவுள்கிட்ட பூஜையை செஞ்சு அனுப்ப பாக்குறீங்க, அவ்வளவுதான். ஏண்ட பாசையில சொன்னா சாவ போறவனுக்கு களிமாவை சொல்லி கொடுக்காம பூஜை செஞ்சு அனுப்புறோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். நீங்க பிரமிடுடைய ஓவியங்கள்ல பாருங்க, பிரமிடுடைய ஓவியங்கள்ல காட்ஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடிஸ் ஆஃப் எகிப்ட் எனக்குரிய புத்தகத்துல பார்த்த ஞாபகம். எகிப்திய ஆண் கடவுள்களும் பெண் கடவுள்களும். இதுல பாருங்க, இந்த எகிப்துல இந்த பிரமிட்ல ஓவியங்கள் வரைஞ்சிங்க தானே, அதுல நல்லா பாருங்க, ஒரு ராஜா வந்து இப்படி புட்டுவத்தில் வைப்பாரு. இந்த பள்ளியில சுற்றி ப்ரொஜெக்டர் போட்டு காட்டவும் மேலாத எனக்கு செய்யறதே டைம் இல்லை, எனக்கு தலையில வைக்கிறத தான் நான் சொல்லி கொண்டு போறேன். ராஜா வந்து இப்படி வைப்பாரு. ஒரு மகாராணியார் அவன் எழுந்து போட்டு இவருக்கு இப்படி வந்து தீட்டுவான். சிலைகள்ல பாருங்க, எகிப்திய கடவுள்கள் சிம்மாசனம் ஏறும் பொழுது மகாராணியார் அல்லது அவரின் பாசத்துக்குரியவர் கேக், இனிப்பு பண்டம், பாகாந்தர் நம்புகின்ற வைன், என்னது திராட்சை ரத்தம் அந்த ஊட்டி விடுவது ஒரு கௌரவமான நடவடிக்கையாக இருந்தது. குர்ஆன்ல தரங்காட்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட விஷயத்துல அந்த மந்திரியார் கனவு காண்டாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல அந்த மந்திரியார் கனவு காண்டாருன்னு சொன்னே. எப்படி கனவு கண்டாரு? நான் கண்டேன் ஃபயத்தி ரப்பஹு ஹம்ரா, சூரா யூசுப்ல வருது. அவர் ஒரு கனவு கண்டார், அவருடைய அந்த மன்னருக்கு கம்ரடக்கூடிய திராட்சை ரத்தத்தை ஊட்டி விடுவதை கனவு கண்டார் என்று அடுத்த நாள் அவருடைய பர்த்டே. நான் சொல்ற விளங்குதா? நான் இந்த அந்த ரப்ப கம்ரான்றது குர்ஆனாய, பர்த்டேன்றது பைபிள்ல வந்திருக்குது. வரலாற்று ரீதியில இது அவங்களோட நாகரீகம் என்று வந்திருக்கிறது. எதுலேயும் இதை போய் பிக்கலாம்.
இந்த கலாச்சாரம் தான் காலப்போக்கில் வந்து கேக்க வச்சு செஞ்சாலும் தீச்சி விட்டுறத ஆரம்பிச்சு. கேக் வெற்ற முட்டு நல்லா இப்ப அதோட அபகத்தை ஆயிடுவாங்க. எல்லாரும் அவனுக்கு தீ விட வேண்டியதுதான். சும்மா யோசிங்க, பர்த்டே என்றது ஒவ்வொரு அசைவும், அதுதான் நான் சொன்ன வேண்டிய ஃபங்க்ஷன் எடுங்க, பர்த்டே ஃபங்க்ஷனை எடுக்காதீங்க. ஒவ்வொரு அசைவும் சுருக்கமா சொன்னா பாகான் சிவிலைசேஷன், பாகானிய, அதாவது பண்டைய சிலை வணங்கிகளின் கலாச்சாரத்திலிருந்து வந்தது. சுருக்கமா சொன்ன கேட்க பேசி விட்டது. இப்ப ஒவ்வொரு மதத்திலையும் அப்ப லைட் எல்லாம் ஜோடிச்சு மேசைய பசுந்தாக்கி நன்மை கிடைக்கிற என்ன செய்ய தெரியுமா? உங்களோட கிளாஸ் பிள்ளைகள் எல்லாத்தையும் வர செல்லுங்கம்மா. மகன் உங்களோட கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் வர செல்லுங்க. பர்த்டே கொண்டாட இல்ல கிளாஸ், இது பொம்பளை பிள்ளைய தான் செய்யற, பொடிய மாதிரி செய்யற இல்ல. கிளாஸ் பிள்ளை எல்லாத்தையும் வர சொல்லி உம்மா பசந்த வாங்க மகன் உட்காருங்க பூஜை செய்ய எல்லாம் வச்சு கிளாஸ் பிள்ளைகளுக்கு வச்சு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். இப்ப இஸ்ரேலுக்கு அடிக்குள்ள எங்களுக்கு எல்லாம் காந்தது தானே யகுதி என்று. இரண்டு கலாச்சாரத்துல பருவ வயதை அடைந்தவர்களுக்காக வேண்டி விழா கொண்டாடப்படும். ஒன்று நான் பழைய கலாச்சாரத்தை மட்டும் சொல்றேன். ஒன்று இந்து கலாச்சாரம், பூ புனித நீராட்டு விழா, அதாவது சாமத்திய சாப்பாடு என்றுவாங்களே குமரா விழா, அந்த மொர மாமன் அந்த விழாவை செய்வாங்க. இதே போல யகூதிகள்ல யகூதி அடிக்கிறான் வெட்டுவேன் கொள்றீங்களாடா, யகூதி அடிக்கிறான் அலூர். அப்படி யூதர்கள் தன்னுடைய ஆண் பிள்ளையும் அல்லது பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டால் அல்லது ஆண் பிள்ளை 15 வயதை அடைந்து விட்டால், பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டால், ஆண் பிள்ளை 15 வயதை அடைந்து விட்டால் ஒரு விழா எடுப்பார்கள். அதற்கு பட் மிஸ்வா, பார் மிஸ்வா என்று சொல்லப்படும். பட் மிஸ்வாண்டா ஆம்பளை பிள்ளைகளுக்கு, பார் மிஸ்வாண்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு. இப்ப உங்களோட பர்த்டே, இப்ப நான் சொல்றது யகூதிடே, எங்களோட பர்த்டே நீங்க யோசிங்க. ராவேல தான் அந்த ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. பர்த்டே இல்ல யகூதிகள் பிள்ளைகளுக்கு தேடலும் BATT பட் மிஸ்வா MIZVA அடிச்சு பாருங்க. எங்கட பர்த்டே நான் சொல்லல, யகூதிகள விழாவை சொல்றேன். புள்ளைய 10 உடுப்பட்டுவாங்க. அதுக்கென்று பேப்பரால செஞ்ச தொப்பி போடுவாங்க. பர்த்டேக்கு சின்ன பிள்ளைக்கு தொப்பி செஞ்சு போட்டு இல்லையா, தொப்பி செஞ்சு போடுவாங்க. அந்த பிள்ளைக்கு விருப்பமான நிறைய இனிப்பு வகைகள் வைப்பாங்க. அந்த பிள்ளையோட கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுவாங்க. கூட்டி அந்த பிள்ளைக்கு கேக் வெட்டி தீட்டி விடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்மாரும் தீட்டி விடுவாங்க. நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்மார் தீட்டி விட்டு அந்த இரவை கொண்டாடுவார்கள். அதற்கு பேர் பட் மிஸ்வா அல்லது பார் மிஸ்வா. இது யார்த கொண்டாட்டம்? யகூதியிட கொண்டாட்டம். இந்த முறையும் இதுல இணைந்த முகாலத்தாகினத்தால தான் காலப்போக்கில் ஒவ்வொரு கலாச்சாரமும் சேர்ந்து கடைசியாக 1800 காலங்கள் ஆகும் பொழுது பர்த்டேக்கு பேப்பர் தொப்பி போட்டு ஸ்வீட் வச்சு கேக் வெற்ற முறை ஆரம்பமாச்சு. எல்லா நாட்டிலும் ஹேப்பி பர்த்டே டு யூ படிக்கிறேன் இல்லையா? எல்லா நாட்டிலும் படிக்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லாதவனுக்கும் ஹேப்பி பர்த்டே டு யூ பாடம். அதை விட முழு உலகத்தில் அரபியனும் படிக்கிறான். முழு உலகத்தில் எப்படியாப்பா ஹேப்பி பர்த்டே வந்தேன்னு கேட்டால், கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹில் சிஸ்டர்ஸ் 1893 லண்டன்ல 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. ஹில் சிஸ்டர்ஸ்
உங்களுக்கு தேடுறதுக்கு லேசிக்கு சொல்றேன். பெட்டியல் மில்ட்ரட் ஹில் சிஸ்டர்ஸ் என்று அடிச்சீங்கன்னா வரும். இவங்க நர்சரி பாட்டு எழுதுறார்கள். மொண்டசூரி பிள்ளைக்கு பாட்டு வருமே, இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், வேற என்னது ஹம்டி டம்டி செட் ஆன் தி வால், இது மாதிரி நிறைய பாட்டு இங்க சின்ன புள்ள பாட்டு, நர்சரி பாட்டு. இந்த நர்சரி பாட்டு எழுதக்கூடிய இந்த ஹில் சிஸ்டர்ஸ் உடைய ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று இருந்துச்சு, குட் மார்னிங் டு யூ. அது அப்ப இங்கிலாந்துல இந்த ஹில் சிஸ்டர்ஸ் உடைய புத்தகம் நல்ல வித்து பண்ற சீசன். அப்ப எல்லா நர்சரியிலையும் குட் மார்னிங் டு யூ என்று காலை கீதம் படிப்பாங்க. இது கொஞ்ச நாள் போகும் பொழுது 1924 ராபர்ட் கொலமன் என்ற கூடியவர் என்ன செஞ்சாரு, அதே உலகத்தில் எல்லாமே பர்த்டே படிக்கிறாங்க. அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு, சம்பிரதாய கலாச்சார பாடல்கள். நல்லா விளங்குங்க, எந்த பாடல் லிஸ்ட்ல வருது? சம்பிரதாய பாடல்கள் என்ற லிஸ்ட்ல குட் மார்னிங் டு யூ என்ற பாட்டை மாற்றி ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாட்டை எழுதினார். 1924க்கு பின்னால தான் ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாட்டு உலகத்துல ஃபேமஸ் ஆச்சு. ஏன் தெரியுமா இதை சொல்லுறேன்? இப்போ ஒரு லிஸ்ட போட்டு பாருங்க. டைம் நான் ஒன்று அது பார்த்துக்கணுமே. சரி, ஒரு லிஸ்ட போட்டு பாருங்க. நான் மேலேந்து கோட் பண்ணி காட்டுறேன். முதல்ல பர்த்டே கொண்டாடப்பட்டது ஒரு சந்திர கடவுளுக்கு. இது ரோம்ல, கிரீக்ல. பின்னர் இந்த கலாச்சாரம் எகிப்தை தொட்டவுடன், எகிப்தில் மன்னர்கள் கடவுளாக மாறின தினத்தில் ஃபிரௌன்கள் பிறந்த நாள் தினம் கொண்டாடினார்கள். அதற்கு பின்னால வேர்ல்ட் வெப்ப பார்த்தா விளங்கும், கிரீக் சிவிலைசேஷன் இங்க, எகிப்த் அங்கல மேல, அதுக்கு போற அடுத்தது இந்தியன் சிவிலைசேஷன், இந்திய என்ன சொல்ல சிவிலைசேஷனுக்கு நாகரீகம். அங்க போன சரி லார்ட் துர்கா, லார்டிஸ் பெண் கடவுள், லார்டிஸ் துர்கா, அதே போல கிருஷ்ணா, இது போன்ற கடவுள்களுக்கு பிறந்த நாள் தினம் கொண்டாடப்படும். இன்னும் கொஞ்சம் காலம் போது அதுக்கு கீழே வட இந்தியா பக்கத்துல புத்தர் பிறக்கிறாரு. காலப்போக்கில் லார்ட் புத்தாவுக்கு வெசாக் கொண்டாடப்படுது. அதுக்கு பின்னால மீண்டும் பெத்லஹேம்ல, ஜெருசலத்துல ஜீசஸ் பிறக்கிறாரு. பின்னால ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல ஜீசஸ்க்காக வேண்டி அங்கே கிறிஸ்துமஸ் பர்த்டே கொண்டாடப்படும். இவ்வளவும் கொண்டாடப்பட்டது கடவுளுக்காக வேண்டி. இந்த கொண்டாட்டத்தை நாங்க கொண்டாடினா நீங்க முடிவு செய்யுங்க, இதை நாங்க எதுல போட்டுருவோம். முதலாக உலகத்தில் மனுஷனுக்காக வேண்டி பர்த்டே கொண்டாடப்பட்டது லுட்வில் என்ற கூடிய ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ட் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன். 1843 ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லார்ட் லுட்விக், LUDVIG அடிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு நாங்க சொல்ற மாதிரி ஜமீன்தார்னு சொல்ல, ஜெர்மன்ல அவருடைய மாளிகை இன்னும் இருக்குது, சுவிட்சர்லாந்து பார்டர் ஜெர்மன்ல. அவர் தான் மனிதர்கள்ல முதலாக பர்த்டே கொண்டாடினார். மனிதனுக்கு மனிதன் பர்த்டே கொண்டாடுறது முதலாக உருவாக்கப்பட்டது ஜெர்மன்ல. அங்கிருந்தான் கேக் வெட்டுற கலாச்சாரம் உருவாகிச்சு. அதுக்கு பிறகு எல்லா மதத்தின கோட்பாடுகளும் சேர்ந்துதான் பர்த்டே உடைய வரலாறு. பைபிள்லே 3 இடத்துல தான் பர்த்டே பத்தி வருது. ஒன்று ஜோசப், இந்த வரலாறு நான் சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவம். 2வது ஃபாரோன், அந்த ஃபிரௌன் வரலாறு. 3வது யாத வரலாறு தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கொல்றதுக்கு போனானே ரோம மன்னன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கொல்றது போன ரோம மன்னன்
கிங் ஹேரோட் த கிரேட் என்ற ஹேரோட் எனக்குரிய மன்னன். அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிட்டாங்க தான். நீங்க எல்லாம் விருப்பமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கே போனவன்டா எவ்வளவு கெட்டவனாயிப்பான் கிங் ஹேரோட். கிறிஸ்தவ மதத்தவர்கள் அவனுக்கு சொல்ற பேர் பைத்தியக்கார ஹேரோட்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களும் எங்கட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டது வேற, விரட்டிட்டு போனானா இல்லையா, மாற்றி இருந்தாலும் அதே அடிதானே அடிச்சுப்பான் சிலுவையில தூக்கி. அவ்வளவு ஒரு கெட்டவன். கிறிஸ்தவ சகோதரர்களும் த மேட் கிங், பைத்தியக்கார மன்னன் என்று சொல்லுவாங்க. அந்த ஹேரோட் மன்னன் தான் எகிப்திய மன்னர்கள் இல்லாம முதலாவது பர்த்டே கொண்டாடு. நல்ல வெளியா கொண்டாடுங்க. அதற்கு பின்னால எகிப்து ஜெர்மன்ல லுட்விக், அதுபோல ஜெர்மன் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால ரிவல்யூஷனுக்கு பின்னால அமெரிக்க ஐரோப்பியர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கடவுள்களும் கெட்டவர்களுக்குமாக கொண்டாடப்பட்டது பர்த்டே. அதுல நீங்க வெட்டக்கூடிய கேக் முழு நிலவை குறிக்கக்கூடிய லூனா, கோடிஸ் ஆஃப் லூனா, சந்திர கடவுளுக்காக ஒப்படைக்கப்பட்டது. மெழுகுத்திரி அவர்களுடைய பூஜைக்காக உருவாக்கப்பட்ட அந்த முறை. உங்களுக்கு கேக்க வெட்டி தீட்டுற எகிப்திய பாரோக்களுடைய முறை. புள்ளையில உடுப்பட்டி கொண்டாடுற யகூதிகளுடைய முறை. நீங்க முடிவு செய்யுங்க, பர்த்டே இதுக்கு மேலும் கொண்டாடினால் நான் யாரு, நான் யாரு என்று சொல்லுங்க. நான் பெருசா பயன்கள் சொல்லல. நிலைமை இதை கொண்டாந்து இஸ்லாத்துல சொருவமான பர்த்டேக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கிற, பர்த்டேக்கு இஃப்தார் வைக்கிற, பர்த்டேக்கு வீட்டுல சாப்பாடு போட்டுற. சில பேர் பர்த்டேக்கு நான் குடும்பத்தை கூட்டு சாப்பாடு போட்டுறேன். அப்ப பர்த்டேக்கு என்ன செய்யலாம்? கொண்டாடித்தான் ஆகணுமா? இஸ்லாம் ஒன்று செல்லுது. நபி அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, திங்கள் கிழமை நோம்பு பிடிக்கவா என்று கேட்ட நேரம், நாம் பிடிங்கள், ஒளித்துபி, அது நான் பிறந்த நாள் என்றாங்க. அப்ப நாங்க பிறந்த சந்தோஷம் இல்லையா? ஏண்ட புள்ள பிறந்த சந்தோஷமா நோம்பு பிடி, கேக் வச்சுட்டு தீர்றது இல்ல. பிறந்த நாளுக்கு ஏதாவது செய்யணுமா? நோம்பு பிடிங்க. இன்னும் பிறந்த நாளுக்கு ஏதாவது செய்யணுமா? தொழுந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இது இல்லாம இந்த கலாச்சாரத்துல வச்சோம் என்றால் எங்கட முடிவு ஆக மோசமா போய். அல்லாஹ்வை பயன்படுத்தும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இது போதும் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக சொன்னால், எல்லா ஃபங்க்ஷனும் செய்யலாம் ஹராம் இல்லாமல் இருந்தால். ஆனா பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்க முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதி சாப்பாடு கொடுத்தாலும் முழு கலாச்சாரங்களும் யஹூதிட நஸ்ரானியுடைய சிலை வணங்கிகளுடைய கலாச்சாரம். யோசிங்க, கேட்டா செல்லுற பாப்பமார், ஏண்ட புள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும், ஏண்ட புள்ள ஹாஃபிஸ் டாக்டர், ஹாஃபிஸ் லோயர். ஆனா நீங்க ஒவ்வொரு வருஷமும் பூஜை செய்வீங்களாம் புள்ளைய. ஹாஃபிஸ் ஆகணும் என்று ஆசை, கவலை. உலமாக்கள பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு பர்த்டே கொண்டாடப்படுது. மதரசால ஓதுறப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடப்படுது. மதரசால ஓதுற அடே அவன் குர்ஆன் ஹதீஸ் ஓதுற வச்சுட்டு எரும மாட்டு உம்மா பாப்போம் பர்த்டே கொண்டாடினா அவன் நாளைக்கு எப்படி மிம்பர்ல ஏறி பேசுற? பூஜை செய்யப்பட்ட புள்ள இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கவலை. மதரசால ஓதுற ஹாஃபிலா ஆலிமா பிள்ளைகள் பர்த்டே கொண்டாடுதான். எவ்வளவு பெரிய அநியாயம்! குர்ஆன மனசுல சுமந்த பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறேன்னா எவ்வளவு பெரிய அநியாயம்! ஒரு இடத்துல பேசுற நேரம் இனம் தெரியாத ஒரு கோல் வந்துச்சு. நான் பொதுவாக ஒரு ஆன்சர் பண்ற இல்ல, தேவையில்லாத வேலைன்னா பேர் செல்லாம பேசுற பயத்துக்கு தானே. ஹிட்லர் செல்வானாம், யாராவது உனக்கு பின்னால பேசினா நீ விளங்கிக்கோ, யூ ஆர் த கிரேட்,
முன்னுக்கு பேச பயச்சுட்டு தான் நான் பின்னுக்கு பேசுறேன், அப்ப நான் நீ முன்னுக்கு நிக்கிறேன்னு. ஹிட்லர் சொன்னாலும் சரிதான். அது என்னவா எங்கட தள்ளி இல்ல, எங்கட பிள்ளைக்கு ஆசைக்கு ஒரு சாப்பாடு செஞ்சா ஹராமா கேட்கிற. நான் நீ ஒன்றும் பதில் செல்லல. அப்ப உங்களோட தள்ளியில ஒரு மோசம் சாராயத்தை வேண்டி கூடிங்க. அட எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்பான், நல்லா எப்படி செலவழிச்சேன்னு கேட்பான். எங்கட தள்ளியில வேண்டிய கொண்டு போட இயலாது. ஆசைக்கு தானே செய்யறோம், கொஞ்சம் தானே செய்யறோம். இதை விளங்கிக்கோங்க, வீட்டுக்குள்ள செஞ்சிடாதீங்க. சில வீட்டுல போனா அந்த ஹாப்பி பர்த்டே போட்டது அப்படியே இருக்கிறேன், அப்படியே வச்சிக்கிறேன். என்ன அர்த்தம்? நாங்க பூஜை செஞ்சோம் என்று காட்டுறதுக்கா? இது தமிழ்ல சொன்னா பூஜை, கடவுளுக்கு படைக்கு செய்யறது பூஜை தானே. நாங்க எங்களோட பிள்ளைலாம் பூஜை செஞ்சுதான் வளர்க்கிறோம் என்று காட்டுறதுக்கா? அடிச்சே வச்சிருக்கேன். எனவே முற்றிலுமாக தவிர்த்துக்கும். எங்களோட வீட்டுக்குள்ள சிறுக்க செஞ்சிடாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாதுகாக்கணும். அல்லாஹ் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு